வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். கதை முடிந்தது. அமலாக்கத்துறை எடுத்த புதிய முடிவு. எந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. அதாவது பெரும் விதத்தில் முதல்வர் கதை முடிந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழகம் முதல்வர் இல்லை, நன்றாக பாருங்கள். அதாவது பெரும் விதத்தில் நம்முடைய ஆந்திரா முதல்வர் என்று அழைக்கப்படும் முக்கியமான முதல்வர் பார்த்திங்கன்னா, அவர் இந்தியாவிலேயே பணக்கார முதல்வர் அப்படின்ற சொல்லும் அளவிற்கு அவர் இருந்து கொண்டிருக்கிறார் என்று கூறப்படுகிறது. அதாவது நேற்றைய தினம் பதவி பிரமாணம் செய்து கொண்டிருந்தார். அதாவது சமீபத்தில் ஓகேங்களா, அதில் 40% உயர்ந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதாவது இவ்வளோ என்றால் சுமார் 595 கோடி சொத்துக்களை வைத்திருக்கிறார். 595 crores சொத்துக்களை வைத்திருப்பதாகவும் ஓப்பனாக சொல்லப்படுகிறது. தகவலும் தெரிவிக்கப்படுகிறது. யார் என்று பார்த்தால் ஜெகன்மோகன் ரெட்டி என்று சொல்லக்கூடிய ஆந்திரா முதலமைச்சர் ஓகேங்களா, அவருக்கு அந்த அளவிற்கு இருக்கின்றது என்பது ஒரு யதார்த்தமாக பார்க்கப்படுகிறது. இவர் சாதியிலும் பார்த்திங்கன்னா அடுத்ததாக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி ஓகேங்களா, ஆந்திரா மாநிலத்தை அதிக முறை ஆண்ட ஒரு கட்சியாகவும் கூறப்படுகிறது. அது எந்த கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சந்திரபாபு நாயுடு. அவருக்கும் எவ்வளோ சொத்துக்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதாவது 930 ஓகேங்களா, அதாவது 930 கோடி அவருக்கும் பார்த்திங்கன்னா சொத்து மதிப்புகள் இருக்கிறது அப்படின்றது பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சூழலில் இதெல்லாம் ஒரு பெருமிதத்தை காட்டிலும் இருக்கிறது அப்படின்றது ஒரு பக்கம் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அங்கே ஒரு பக்கம் முதலமைச்சரை தூக்குவது, அதை பண்ணுவது, இதை பண்ணுவது என்று பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே சூழல் நம்மளுடைய தமிழகத்திலுக்கும் வந்தால் கண்டிப்பாக கதை முடிந்துச்சுன்னா, அந்த மாதிரி வாய்ப்புகள் ஏற்பட்டால் ரொம்ப மோசமாயிடுங்க. ஏன்னா இப்போ தமிழகத்தில் பொழந்து கட்டு கொண்டிருக்கிறது என்னது ரைடு இல்லைங்க, வெயில் ஓகேங்களா. வெயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 110 டிகிரியை தாண்டி போயிட்டுருக்கு. அப்படியே கொளுத்தும் வெயிலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா சிக்கலில் இருக்காங்க ஓகேங்களா. தாங்களே வீடியோவில் மூலமாக பார்த்திங்கன்னா வெப்பம் மிகவும் அதிகமாக இருக்குது. அந்த ஒரு சூழலில் தற்பொழுது நம்மளுடைய தமிழகத்தில் இது மாதிரி முதல்வரை தூக்குவதோ இல்லை மற்ற கட்சியினர்களோ வழக்குகளையோ எதிலோ சிக்கினாங்கன்னா, அவங்களாம் சிறைக்கு போனாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையே வெறுக்கின்ற சூழல் இந்த ஒரு வெயிலாக மாற்றிடும். ஏன்னா வெப்பம் என்பது நீங்கள் ஒரு சாதாரண அறையில் கூட இருக்க முடியாது, அந்தளவிற்கு இருக்கிறது. ஸோ என்னதான் இருந்தாலும் பெரும் விதத்தில் ஒரு சிக்கல் என்று பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதை. மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.